ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ். வீடின் நினைவுகள், மறக்க முடியாத அம்மா, பசுவோடு கன்று. அந்த முதியோர் இல்லத்திலிருந்து ஃபோன் அழைப்பு வந்ததுமே சபாபதிக்கு படபடப்பு கூடியது. அவனுடைய பயம், நினைவு, தயக்கம் எல்லாவற்றையும் அதிகப்படுத்துவதைப் போல் அழைப்பு வந்து கொண்டிருந்தக்கவே கைகள் நடுங்க எடுத்து ஹலோ என்றான். சொல்லுங்க சார், அம்மா எப்படி இருக்காங்க? அதை பற்றி சொல்ல தான் ஃபோன் பண்ணினேன். உங்கள் அம்மா அப்பா காப்பகத்தை விட்டு போயிட்டாங்க. வாட்? அதிர்ச்சியாக எழுந்து விட்டான். நேற்று ராத்திரி அவங்க எப்படியோ காப்பகத்தை விட்டு போயிட்டாங்க. எப்படி போனாங்கன்னே தெரியல. பூட்டியிருந்த பூட்டை உடைச்சிட்டு போயிருக்காங்க. சார், என்ன பேசுகிறீங்க? பூட்டை பிடிச்சிட்டு போகவே, சுவரி ஏறி குதிக்கவே எங்கள் அம்மா என்ன வாலிப பையனா? வயசானவங்க. இதுதான் உங்கள் காப்பகத்தோட பாதுகாப்பா? சார், இந்த இல்லம் உங்களை மாதிரி வயசானவங்க வீட்டு பெரியவங்க இருக்கிற இடம். இது ஜெயில் இல்லை. நாங்கள் பாதுகாப்பை பலப்படுத்தி வைக்க இங்கிருந்து போகணும்னு விருப்பப்பட்டிருந்தால் அவங்களே எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். நாங்களே உங்களுக்கு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருப்போம். அவங்க கொஞ்சம் நாளாக மனநிலை சரியில்லைன்னு என்று நான் சொல்லிக்கிட்டிருந்தேன். உங்களை வந்து அழைச்சிட்டு போக சொன்னேன். நீங்கள் வர்ற மாதிரி தெரியல. அவங்க மன அழுத்தத்தோட விளைவால் தான் இப்படி பண்ணியிருக்காங்க. நாங்கள் உடனடியாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். எப்படியும் கண்டுபிடிச்சிடுவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் விசாரிங்க. அவர் பேசிக்கொண்டே போக கண்ணனுக்கு கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. மத்தியான குட்டி தூக்கம் கலைந்து மாடியில் காயப்போட்ட துணிகளை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாசல் கதவை திறந்து கொண்டு வந்த சங்கரி தோட்டத்தில் அமர்ந்திருந்த அந்த வயதான பெண்மணியை கண்டாள். யார் இந்த அம்மா? கேட்டை திறந்து கொண்டு எப்படி உள்ளே வந்தார்கள் என்ற எண்ணத்துடன் அந்த அம்மாவை நோக்கி நடந்தாள். அந்த அம்மா புல்வெளியில் அமர்ந்து கொண்டு ரோஜா செடிகளுக்கு கீழே அடர்த்தியாய் வளர்ந்திருந்த களைகளை பிடுங்கி போட்டு கொண்டிருந்தார். இந்தா எந்திரி, நீ எப்படி உள்ளே வந்த? சங்கரி அதட்டவும் அந்த அம்மா சட்டென்று உடலை உதறி கொண்டு எழுந்தார். சங்கரி கேட்ட கேள்விக்கு அந்த அம்மா எந்த பதிலும் சொல்லவில்லை. யாரம்மா நீ? எப்படி உள்ளே வந்த? பதில் ஊமையோ என எண்ண வைத்தது. பாவம், மன நோயாளியாக இருக்குமோ? பெற்ற பிள்ளைகள் இருக்கிறார்களோ இல்லையோ? அனாதையாக விட்டுவிட்டார்களோ? பிச்சைக்காரக அம்மாவாக இருக்க தோன்றவில்லை. ஏதோ சொந்த வீட்டு தோட்டத்தில் களையை எடுக்கும் நிலக்கிழங்கியை போன்ற ஒரு கம்பீரம் முகத்தில் தெரிகிறது. சாப்பிட்றியா? பசியே இல்லாவிட்டாலும் தலை அசைத்தார் அந்த அம்மா. அம்மா இருக்குமிடம் தெரிந்து விட்ட நிம்மதி சபாபதி மனதில் நிம்மதியை கொடுத்திருந்தது. தெரிந்த சொந்தக்காரர்கள், நண்பர்கள் வீட்டிற்கெல்லாம் ஃபோன் போட்டு கேட்டபோது அங்கெல்லாம் வரவில்லை என்று தெரிந்தது. அப்பொழுதுதான் காப்பகத்தில் அம்மாவுடன் எப்பொழுதும் இருக்கும் வயதான பெண்மணி, உங்கள் அம்மா எப்பவும் என் வீட்டுக்கு போயிடுவேன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க என்று சொன்னபோது கூட உரைக்கவில்லை. அதை ரோகிணியிடம் சொன்னபோது அவள் தான் சொன்னாள். என்னங்க, நீங்கள் வித்தீங்களே, அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? இருக்கலாம். அப்பா அம்மாவுக்காக குருவி சேர்ப்பதை போல் சேர்த்து கட்டிய வீடு. அம்மாவை பொறுத்தவரை அது கனவு வீடு. ஆனால் வெளிநாட்டில் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்ற மிதஞ்சி ரோகிணியின் கனவிற்கு பலியானது அம்மாவின் கனவு வீடு. வீட்டை விற்று அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு அயல் நாட்டில் செட்டிலாகி விட்டார். ஆனால் அம்மாவிற்குள் அந்த வீடு ஏற்படுத்திய பாதிப்புதான் மனநிலையை பிறழ வைத்து அந்த வீட்டை நோக்கி போக வைத்திருக்குமோ என்ற எண்ணம் வலுப்பெற அந்த வீட்டை யாரிடம் விற்றானோ அவருக்கு ஃபோன் செய்தான்.
அவர் இப்பொழுது அந்த வீட்டில் யாரையோ வாடகைக்கு குடி வைத்திருப்பதாக சொல்லி அவருடைய அலைபேசி எண்ணை கொடுத்து பேசினான். அவன் நினைத்தது சரியாக இருந்தது. அங்கே ஒரு வயதான அம்மா மனநிலை சரியில்லாமல் வந்ததாகவும் அவர்கள் வீட்டில் இருப்பதாகவும் சொன்னார். போலீஸில் சொல்லாமல் எதற்காக வீட்டில் வைத்திருக்கிறார்? நேரில் போய் நறுக்கென கேட்க வேண்டும். ஃப்ளைட் பிடித்து ஊருக்கு வந்தவன் அவனால் விற்றப்பட்ட வீட்டின் முன்னே காரை நிறுத்தி இறங்கினான். பெரிய சுற்று சுவரின் பின்னே கம்பீரமாக தெரிந்த தன் பிறந்து வளர்ந்த வீடு பிறரிடம் விட்டுவிட்டாலும் காணும் இடத்தில் பாசமாக கையை நக்கும் பசுவாய் வாலை குலைத்து தவ்வி அனைத்து துடிப்புகளும் நாயாய் அந்த கல் கட்டடம் உயிர் பெற்றதைப் போல் இருந்தது. ஒரு கணம் பிரமிப்பாக அவன் நிற்க அவர் கேட்டை திறந்து கொண்டு வந்தார். நீங்க? நான் தான் சபாபதி. அவர் சிரித்தார். அதோ உங்கம்மா உள்பக்கமாக தோட்டத்தை நோக்கி கை நீட்டினார். அங்கே தோட்டத்தில் புல்வெளியில் அம்மா சின்னஞ்சிறு குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தாள். அம்மாவின் மகிழ்ச்சி அவனை ஏனோ ஸ்தபிக்க வைத்தது. அவன் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே செல்ல முயல அவனை தடுத்தார் அவர். மிஸ்டர் சபாபதி ஒரு நிமிஷம் நின்றான். நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்து என்ன செய்ய போகிறீங்க? என்ன கேட்கிறீங்க நீங்கள்? எங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போக போகிறேன். அழைச்சிட்டு போகிறதுன்னா எங்கே? வெளிநாட்டுக்கா? இல்லை, அது முடியாது. அப்போது நீங்கள் இந்தியாவில் வந்து செட்டில் ஆக போகிறீங்களா? அம்மாவை கூடவே வச்சுக்க போகிறீங்களா? அது என்னால் அம்மாவை அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போக முடியாது. என்னால் இங்கேயும் இருக்க முடியாது. வேறு முதியோர் இல்லமாக பார்த்து சேர்க்கணும். வேறு முதியோர் இல்லம்? ஏன்? இதைவிட நல்ல பாதுகாப்பு உள்ள முதியோர் இல்லமா பார்க்கணும்? அதாவது உங்கள் அம்மா தப்பிச்சு ஓடாமல் கிட்டத்தட்ட பாதுகாப்பு அதிகமாக உள்ள ஜெயில். சார், கோவப்படாதீங்க மிஸ்டர் சபாபதி. எப்படியும் நீங்கள் உங்கள் அம்மாவை வச்சுக்க போகிறதில்ல. அவங்க முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறதுக்கு பதில் இங்கேயே இருக்கட்டுமே. பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. மகிழ்ச்சி. குடும்ப சூழ்நிலை இதுதான். மனநிலை சரியில்லாமல் இருந்தாலும் அவங்க தேடி வந்து அவங்க வாழ்ந்த வீட்டை யார் விட்டு மனுஷியோ எப்படி எல்லாம் தேடாங்களோன்னு அவங்களை போலீஸை படிச்சுட்டலாம்னு நானும் என் மனைவியும் பேசிகிட்டு இருந்தேன். அதை கேட்டு அழுதுகிட்ட எங்கள் கையை பிடிச்சி போக மாட்டேன்னு சைகையில் தெரிவித்தாங்க. அப்போ கூட எங்களுக்கு தெரியாது இது அவங்க வாழ்ந்த வீடுன்னு. இந்த வீட்டை தன் வீடு மாதிரி பெருக்கி துடைச்சி வேலைகளை செய்து சுத்தபத்தமாக வச்சிருக்காங்க. என் குழந்தைகளோடு அவங்க விளையாட வர்றது குழந்தைகளோடு வாழற உணர்வை அவங்களுக்கு தருது. இதையெல்லாம் பறிச்சிட்டு அவங்களை மறுபடியும் பாதுகாப்பு நிறைந்த முதியோர் இல்லங்கிற சிறையில் தள்ள போகிறீங்களா? நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்க கூட அவங்களை கடைசி காலத்தில் வாழ விடலைன்னாலும் என் குழந்தைகளுக்கு பாட்டியாக இருக்க விடுங்களேன். அவங்க அங்கேயே அவங்க கணவர் கட்டின வீட்டிலே இருக்கட்டுமே. பசுவை விற்கும் போது கண்ணுக்குட்டியையும் சேர்த்து தானே விற்பாங்க. அது மாதிரி உங்கள் வீட்டை விற்கும் போதே வீட்டோட சேர்ந்து உங்கள் அம்மாவையும் வித்துட்டதா நினைச்சுக்கோங்களேன். அவர் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் செருப்படியாக விழுந்து கொண்டிருந்தது சபாபதிக்கு. சபாபதி புரிந்து கொண்டான். விட்டிருக்கக்கூடாதோ என்று வேதனைப்பட்டான். அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டு இங்கே இருக்கட்டும் அம்மா என்று சொல்லிக்கொண்டு புறப்பட்டான். கதை முடிந்தது. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.